Hello friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் அல்ஜிப்ரா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல இருக்க ஒரு ப்ராப்ளம். இங்க ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட வந்து x, y the solution of the equation சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம y வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி இந்த y வேல்யூ கண்டுபிடிக்கலாம்? either நம்ம வந்து substitution மெத்தட் யூஸ் பண்ணலாம், அப்புறம் elimination மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்க வந்து elimination மெத்தட் யூஸ் பண்றேன். -x plus y equal to -3.5 x plus 3y equals 9.5 eliminate பண்றேன். நான் xங்கற வேரியபிள் eliminate பண்றேன். எனக்கு yங்கற வேரியபிள் தான் தேவைங்கறனால so add பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 4y equals 6. so எனக்கு y equal to 6 over 4 which is equal to 3 over 2 or 1.5. ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனால் நம்ம எக்ஸாமில் எல்லா ப்ராப்ளம்ஸும் இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது. சில ப்ராப்ளம்ஸ் நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். அதுக்கு தான் நமக்கு டெஸ்மோஸ் இருக்குது. டெஸ்மோஸில் கொண்டு போய் நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கொடுத்தோம்னா அது டேரெக்டாக நமக்கு சொல்யூஷனை கொடுத்துரும். இப்போ 5,1.5 தான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? y தான் கேட்குறாங்க. ஸோ 1.5 தான் ஆன்சர். ஆனால் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ராக்ஷனில் கூட கொடுத்துருக்கலாம். அப்போ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிற இடத்துல டெஸ்மோஸ் வச்சு எப்படி எழுதுறதுன்னா அந்த வேல்யூவை கொண்டு வந்து நம்ம இங்கே கால்குலேட்டர் கொடுத்தோம்னா அது வந்து இங்கே ஃப்ராக்ஷன்ங்கிற ஆப்ஷன் காட்டும். அந்த ஃப்ராக்ஷன் கொடுக்கனா 3/2 கொடுக்கும். இப்படி தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். தேங்க்யூ.